ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சைக்காலஜில மரபு நிலையும், சூழ்நிலையும். அதாவது மரபு நிலையும், சூழ்நிலையும். ஒரு மாணவர் வளர்ச்சியில மரபும், சூழ்நிலையும் வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, மரபின் தாக்கம் வந்து எ ஒ பிறப்பிலேயே இருக்கும். மரபின் தாக்கம் வந்து ஒரு குழந்தைக்கு பிறப்பிலேயே இருக்கும். அதே சூழ்நிலையின் தாக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வளரும்போது தான் இருக்கும். அப்படின்னு வந்து க சூழ்நிலையாளர்கள் வந்து எப்படியாப்பட்ட மாணவர்களா இருந்தாலும், சூழ்நிலையின் காரணமாக அவரை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத உருவாக்கிரலாம் அப்படின்னு சூழ்நிலைவாதிகளின் கருத்து. அதே மரபு நிலைவாதிகளின் கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அவங்களுடைய பெற்றோர்களின் மூலியமா, மரபு நிலை மூலியமா தான் ஒருத்தருனுடைய எதிர்காலத்த வந்து நடத்தையும் வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு மரபியல்வாதிகளின் கருத்தா இருக்கு. இதுதான் வந்து மரபு நிலையும், சூழ்நிலையும். அதாவது மரபு நிலையும், சூழ்நிலையும் தான் ஒரு குழந்தை வளரும்போது அவனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்கு. ஓகேவா? அது ஸ் க மரபு 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 நிலைவாதிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மரபு நிலை தான் ஒரு குழந்தையினுடைய அ அ பண்புகளை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து இது சூழ்நிலைவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, என்னிடம் எப்படியாப்பட்ட மாணவர்களா இருந்தாலும், இப்படிதான் இந்த மாணவர உருவாக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும். நாங்க அ சூழ்நிலைய கருத்தில் கொண்டு அந்த மாணவர்களை வந்து அதே மாதிரியே என்ன எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த மாரி வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சூழ்நிலைவாதிகளின் கருத்தா இருக்கு. சூழ்நிலையின் உதவி கொண்டு பேரறிஞர்களாகவோ, பெரும் குற்றவாளிகளாகவோ அவர்களை உருவாக்கும்படி செய்வேன் என வந்து வாட்சன் என்பவர் வந்து சூளுரைத்தார். அதாவது சூழ்நிலையின் உதவி கொண்டே வந்து எப்படியாப்பட்ட மாணவர்களையும் பேரறிஞராகவும், பெரும் குற்றவாளியாகவும் அவர்களை வந்து உருவாக்கும்படி செய்வேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, வாட்சன். இத அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டினு. இத கொஞ்சம் பாத்துங்க. அடுத்து என்னன்னா, அடுத்தது வந்து மரபு. மரபு தான் தெரியும். பெற்றோர்களிடமிருந்து வந்து மரபு வந்து கடத்தப்படுகிறது. அந்த மரபு எப்படிலாம் வந்து அவன் வளரும்போது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து அந்த ஜீன்கள், குரோமோசோம்கள் அதன் வழியா தான் வந்து மரபு நிலை வந்து கடத்தப்படுது. அது எப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்தது வந்து நம்ம மரபு நிலையில வந்து மரபு எப்படி வந்து கடத்தப்படுது அப்படின்னா, அது 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும். அதுல வந்து 23 ஜோடிங்கிறது வந்து 46 அ கு குரோமோசோம்கள் இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ஆண், பெண் அப்படிங்கிற பாலினத்திலயும் அதுல வந்து பாதி தான் வந்து பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு வந்து கடத்தப்படும். அதாவது 23, 23 இப்படி வந்து எ 23 ஜோடி குரோமோசோம்கள் வந்து இப்படி 23, 23 மொத்தம் 46 இந்த மாரி அமையும்போது, இது வந்து பெற்றோர்களிடந்து குழந்தைகளுக்கு வரும்போது, இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, குரோமோசோம்களின் குறைவு பகுப்பு. இதன் மூலியமா தான் வந்து பண்புகள் வந்து கடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கரு இரட்டையர், இரு கரு இரட்டையர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இதுல இந்த 2 டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஒரு கரு இரட்டையர் அப்படின்னா, ஒரே ஒரு சினை முட்டை, ஒரே ஒரு விந்தணு. இது மூலியமா ஒரு கருமுட்டை உருவாகி வளரும்போது, அது வந்து 2ஆக பிரிந்து ஒரே கருமுட்டை தான். ஒரே கருமுட்டை உருவாகி அது வளரும்போது 2ஆக பிரிந்து, தனித்தனி குழந்தையாக வந்து வளரும். இது வந்து ஒரு கரு இரட்டையர். ஒரே ஒரு கருவுல இருந்து 2 குழந்தைகள் பிறக்கும். இது வந்து 1 இருந்தா 2ம் பெண்ணா இருக்கும், 2ம் ஆணா இருக்கும். இது வந்து மரபு பண்புகள் வந்து 2 குழந்தைகளுக்கு ஈக்குவலாவே இருக்கும். இது வந்து ஒரு கரு இரட்டையர். அதே இருகரு இரட்டையர் அப்படின்னா என்னன்னா, அதாவது 2 கருமுட்டை, 2 விந்தணு இது 2 வந்து இணைந்து 2 குழந்தைகள் வந்து வளர்ந்துட்டு இருக்கும். இது வந்து மரபு பண்புகள் வந்து முற்றிலும் வேறுபட்டது. இது தனி 2 குழந்தையும் தனித்தனியா இருக்கும். 2 குழந்தைகளுக்கும் தனித்தனியா மரபு பண்புகள் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, 1 2ம் ஆணாவும் இருக்கலாம், 2 பெண்ணாவும் இருக்கலாம். 1 ஆணாவும் இருக்கலாம், 1 பெண்ணாவும் இருக்கலாம். டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஆனா ஒரு கரு இரட்டையருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே சேமான ஈக்குவலா மரபு பண்புகளும் இருக்கும். இருந்தா ர 2 குழந்தையும் பெண்ணா இருக்கும். 2 குழந்தையும் ஆணா இருக்கும். ஒரு கரு இரட்டையருக்கு. ஆனா இருகரு இரட்டையருக்கு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா இருக்கும்.
ஓகே. இந்த ஒரு கரு இரட்டையர், இரு கரு இரட்டையர்ல இருந்து கண்டிப்பா ஏதோ ஒரு கொஸ்டின் வரும். அடுத்தது மாணவர்களின் வளரும் பருவத்துல வந்து எது தாக்கத்த ஏற்படுத்துது அப்படின்னு இது கேட்பாங்க. மரபும், சூழ்நிலையும் 2மே வந்து தாக்கத்த ஏற்படுத்தும். அது மரபியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, மரபு தான் வந்து ஒரு மாணவனுடைய எதிர்காலத்த வந்து தீர்மானிக்குதுன்னு மரபியல்வாதிகளின் கருத்து. இது சூழ்நிலைவாதிகளின் கருத்து என்னன்னா, சூழ்நிலை தான் ஒரு மாணவர்களை வந்து மேன்மேலும் வந்து வழிநடத்துது அப்படின்னு சொல்றது சூழ்நிலைவாதிகளின் கருத்து. இது வாட்சன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வாட்சன் வந்து சூழ்நிலைவாதிகளின் கருத்து தான் வந்து அவரு அப்ரோச் பண்றாரு. சூழ்நிலையை உதவி கொண்டே வந்து ஒரு மாணவரை வந்து எப்படி வேணாலும் மாத்தலாம் அப்படின்னு சொல்றது வந்து வாட்சன். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.